இங்க ஒரு ஃபேமிலி அவங்க பையனோட பர்த்டேவை நடுக்கடல்ல கொண்டாடிட்டு இருக்காங்க. நைட் டைம் ஆக ஆக கடல் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. இவங்க போட்டுக்கு கீழே திமிங்கலங்கள் எல்லாம் நீந்தி போகுது. அப்போ வானத்துல இருந்து நிறைய எரிக்கற்கள் கடல்ல வந்து விழுக ஆரம்பிக்குது. அது வந்து விழுந்த அதிர்வுல போட் அங்க இங்கன்னு தடுமாறி கண்ட்ரோல் இல்லாம போகுது. போட் ஆடுறதுனால உள்ள இருக்கிறவங்க எல்லாருக்குமே அடிபட்டுருது. பயந்து போன எல்லாருமே கப்பல் முழுகுச்சுன்னா என்ன பண்றதுன்னு யோசிச்சு லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கிட்டு நைட் நல்லா தூங்கிடுறாங்க. விடிஞ்சதுக்கு அப்புறம் பாக்குறாங்க அவங்க போட் ஃபுல்லா கடல் பாசிகளா இருக்கு. அங்கங்க மீன்கள் துள்ளிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் போட்ல இருந்து வெளியே வந்து பார்த்தா கடல் தண்ணி எல்லாம் வத்தி போய் தர மட்டத்துல போட் நின்று இருக்கு. அங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக போட்ல இருக்க ரேடியோ ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி சப்மரீன்ல இருக்க ஒருத்தனை கான்டாக்ட் பண்றாங்க. அவன் இவங்களுக்கு ஒரு லொகேஷன் கொடுத்து நான் இங்கதான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்கள வர சொல்றான். இவங்களும் மேப்ல அவன் இருக்க லொகேஷன் எங்க இருக்குன்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க போட்டுக்கு பக்கத்துல வயசான கிழவ ஒருத்தன் நாயை கூட்டிட்டு நடந்து வரான். அந்த கிழவனை பார்த்த இந்த பையனோட அப்பா பிளாஸ்க்ல வச்சிருந்த பாலை கொண்டு போய் அந்த கிழவன் கிட்ட கொடுக்கறாரு. அவனும் அதை வாங்கி ஃபுல்லா குடிச்சிட்டு கையில வச்சிருந்த ஈட்டியை எடுத்து அவனோட நெஞ்சிலேயே குத்திடுறான். இதை பார்த்துட்டு இருந்த அவனோட வைஃப் பயத்துல கத்தி கதறா. அப்பவும் கிழவன் அவனை விடாம ஈட்டியை எடுத்து அவனை கழுத்திலேயே குத்தி கொன்னுறான்.